அந்த பையனுக்கு ஓடுறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனா அவனுக்கு ஸ்கோலியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை உடம்புல இருக்கு. ஸ்கோலியாசிஸ் அப்படின்னா என்னன்னா, முதுகு தண்டு கொஞ்சம் வளைஞ்சிருக்கும், அதனால கொஞ்சம் பெயின் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி இருக்கிறவங்க வேகமா ஓட முடியாது. டாக்டர் இந்த பையனை பரிசோதிச்சுட்டு சொல்லியிருக்காரு, உன்னால இந்த போட்டியிலலாம் கலந்துக்கிட்டு ஜெயிக்கலாம் முடியாது, ஏன்னா உன்னோட உடம்பு அது மாதிரி இல்லப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. இவர் இல்ல என்னால முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்கூல்ல போயிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்காரு. இவர் கலந்துகிட்ட போட்டியில் எல்லாத்தையுமே தோத்திருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமா இவர் கிண்டல் பண்ணிருக்காங்க. இவர் நினைச்சிருக்காரு, உண்மையிலே நம்ம அதுக்கு ஃபிட் கிடையாது போல இருக்கு, நாம தான் நம்மள தப்பா நினைச்சிட்டு இருக்கோம், நாம இதை விட்டுடலாம் அப்படின்னு கூட ஒரு தருணத்துல அவருக்கு தோணி இருக்கு. ஆனா அவரோட ஆழ் மனசு அதுக்கு சம்மதிக்கல. விட்டுலாம் நினைச்ச இவரு கடினமா உழைக்க ஆரம்பிச்சிருக்காரு, கடினமா பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. தன்னோட முதுகுதான பிரச்சனை சொல்லி அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. தன்னோட முதுகை வலுப்படுத்துறதுக்காக கடுமையா உழைச்சிருக்காரு. தன்னோட பலவீனம் எல்லாத்தையுமே பலமா மாத்துறதுக்காக வித்தியாசமான அணுகுமுறை எல்லாத்தையுமே செஞ்சிருக்காரு. தீவிர பல பயிற்சிகள் செய்ததுக்கு அப்புறம் உலகத்தவர்கள் அத்தனை பேரும் பார்க்கக்கூடிய அந்த இடத்துல இவர் ஓடுறதுக்காக தயாரா இருக்காரு. இவரை பார்க்கும்போது பல பேர் சிரிச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, ரொம்ப கேஷுவலா இருந்திருக்காரு, அவரோட ஆட்டிடியூட் ரொம்ப ஜாலியா இருந்திருக்கு, சிரிச்ச முகத்தோட இருந்திருக்காரு, அவரோட பாவனை எல்லாம் பார்க்கும்போது சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த சிரிப்பு எல்லாமே ஒரு சில வினாடிகள் தான். போட்டி ஆரம்பிச்ச ஒரு சில வினாடிகள்ல அத்தனை பேரையும் பின்னுக்கு தள்ளிட்டு இவர் முதல்ல வந்து நின்றுருக்காரு. அதுக்கப்புறம் நடந்த பல போட்டிகள்லையும் பங்கேற்று பல உலக சாதனைகளை முறியடிச்சு இவர் தனக்குன்னு ஒரு சாதனையை வச்சாரு. அவரு கிட்டத்தட்ட 8 ஒலிம்பிக் கோல்டு மெடலை அவர் மட்டுமே வாங்கியிருக்காரு. சின்ன வயசுல உன்னோட உடல் வாகு வேகமா ஓடுற அளவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த சிறுவன் தான் பிற்காலத்துல the fastest man in the planet அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மின்னல் வீரர் தான் திரு உசைன் போல்ட் அவர்கள். உசைன் போல்ட் அவர்கள் சொல்லுவாரு, டோன்ட் திங்க் லிமிட்ஸ், அதாவது உங்களோட எல்லைகளை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்னு. திரு உசைன் போல்ட் அவர்களோட கதையிலிருந்து பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும், இதுக்கு மேல என்னால பண்ண முடியாது அப்படின்னு எப்பயுமே பிக்ஸ் ஆயிராதீங்க. ஏன்னா நீங்க நினைக்கிறத விட பல மடங்கு கண்டிப்பா உங்களால செய்ய முடியும். தீவிர முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா போதும், நம்மளோட பலவீனம் கூட நம்மளோட பலமா மாறிடும். ரொம்ப முக்கியமா எதையும் செய்யும் போது ஏதோ செய்யணுமே அப்படிங்கிற மாதிரி செய்யாம முழு மனதோட மகிழ்ச்சியோட செய்யும் போதுதான் அந்த விஷயமே முழுமையடையும். உங்களோட உழைப்பு மேல அதீத நம்பிக்கை நீங்க வச்சுட்டீங்கன்னா போதும், உங்களோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது.